எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு கனடா வின்டரில் நாங்கள் ஸ்னோவில் எப்படி டீல் பண்ணுறோன்றது பார்க்கலாம். இதில் நான் த்ரூ அவுட் த வின்டர் எடுத்திருக்க கொஞ்சம் வீடியோஸை கம்பைல் பண்ணி உங்களுக்கு இங்கே காட்ட போகிறேன். ஸ்னோ ஷவலிங் பண்ணுறது, ஸ்னோ பெய்கிறது, அதுக்கப்புறம் டிரைவிங் இன் ஸ்னோ அப்படின்னு நிறைய செக்ஷன்ஸை அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து கனடா வின்டரை என்ஜாய் பண்ணுறேன். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டியாக இருக்குங்க ஸ்னோ ஷவலிங் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இங்கே கார் ஃபுல்லாக எப்படி கவர் ஆகிருக்குன்னு காட்டியிருக்கேன் இப்படி ஸ்னோவில். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக அதை ஷவல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்னோ பெஞ்சு முடித்த உடனே நம்ம பண்ணினோன்னா இன்னும் ஈஸியாக இருக்குங்க. அதே இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே கட்டி ஆகிடும். உங்களுக்கு அப்புறமா ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸ்னோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு. இது பாருங்கள், ஷவல் பண்ணி வச்சுருக்க ட்ரைவே. இது ஸ்னோ பெய்யும் போது எடுத்த கொஞ்சம் ஷார்ட்ஸுங்க. இது ஸ்னோ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி காமாக எல்லாம் செரீனாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோ ஸ்னோவில் எடுத்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகிருக்குன்னு தெரியும். இப்போது இது நைட் ஷாட்டுங்க. ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சு முடிச்சு அப்படி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஸ்னோ ஸ்டார்ம்ஸ் இருந்த அன்றைக்கி ஒரு நைட்டுங்க. இது முடிஞ்ச உடனே நாங்கள் கிளியர் பண்ணுறோம். காரில் எவ்வளோ ஸ்னோ அக்யூமுலேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த ஸ்னோ ஸ்டார்மில் ஆல்மோஸ்ட் லைக் 20 centimeters ஆஃப் ஸ்னோ இருந்த ஒரு டைம் இது. இந்த ஸ்னோ ப்ரஷஸ் வச்சு கார்லேருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இப்போது ஷவல் பண்ணி ட்ரைவேவை கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க எப்படி ஃபுல்லாக ஸ்னோ நிற்குதுன்ட்டுன்னு. இது பார்த்திங்கன்னா அந்த 20 centimeters ஸ்னோ சொன்ன அந்த டைமில் எடுத்த இந்த ஷார்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், கால் அப்படியே உள்ளே போகிற அளவுக்கு ஸ்னோ இருக்குது. ஸ்னோலே பார்த்திங்கன்னா வெட் ஸ்னோ, ட்ரை ஸ்னோன்னு பெய்யுங்க. இது நல்லா கொஞ்சம் ட்ரை பவுடரி ஸ்னோவாக இருந்தனால ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இது இங்கே நைட்டில் நாங்கள் ட்ரைவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரைவே க்ளீன் பண்ணி முடித்தாதாங்க நீங்கள் காரை உள்ளேயே எடுத்துகிட்டு வர முடியும். அந்தளவுக்கு ஸ்னோ இருந்த ஒரு ஷாட் அது. இது பார்த்திங்கன்னா 2 சைடும் கிளியர் பண்ணி எப்படி குமிச்சு வச்சுருக்கோன்னு பாருங்கள். இது வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் ஸ்லோப்பாக இருக்க ஏரியாவில் ஸ்னோ இப்படி குமிஞ்சு கிடக்கும். பிள்ளைங்க இங்கே இந்த ஸ்னோ ஸ்லெட் வச்செல்லாம் விளையாடுவாங்க ஸ்லோப்பாக இருக்கனால. கிட்ஸுக்கான இது ரொம்ப ஃபன்னான டைமுங்க வின்டர் அவங்களுக்கு ஸ்னோவில் விளையாடுறது. எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் இது மாதிரி நிறைய ஸ்னோ இருக்கும்போது விட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவிங் அரவுண்ட் ஸ்னோ கொஞ்சம் வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபோர்காஸ்டடாக இருக்கும்போதே அதுக்கு முந்தின நாளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் சால்ட் அடிச்சிருவாங்க. ஸோ தட் ஸ்னோ ஈஸியாக மெல்ட் ஆகி போயிடும்ட்டுன்னு. அதே மாதிரி ரோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ ஷவலிங் ட்ரக்ஸ் ரோடெல்லாம் அவங்க கிளியர் பண்ணி 2 சைடும் குமிச்சு வச்சிடும். ஹைவேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்மாலர் ரோட்ஸ், ரெசிடென்ஷியல் ரோட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்க எப்படி குமிச்சு வச்சுருக்காங்க சைட் ஆஃப் த ரோட்லன்ட்டுன்னு. வின்டரில் ஃபுல்லாக எல்லாம் இந்த மரங்களும் மொட்டையாக இருக்குதுங்க. இப்போது ஸ்ப்ரிங் வர ஆரம்பித்த உடனே இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தரும். ஒன்ஸ் ரோட்ஸ் கிளியர் ஆனோடனே டிரைவிங் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. இப்படி இந்த மாதிரி ஸ்னோ கொட்டிகிட்ருக்க டைமில் கொஞ்சம் ஸ்லோவராகவே ஓட்டணும். ஏன்னா ஸ்லிப்பரியாக இருக்கும். சால்ட்டெல்லாம் அடிச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் ஸ்லிப்பரியாக இருக்கும். வெட் ஸ்னோவாக இருக்கும்போது எஸ்பெஷலி ஸ்லிப்பரியாக இருக்கும்.
நல்ல ஸ்லோ பெஞ்சிட்ருக்க டைமில் எடுத்த கொஞ்சம் வீடியோஸ்ங்க இது. இது கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு அந்த மாதிரி சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் போயிட்டு ட்ரைவ் பண்ணும்போது எடுத்த வீடியோஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீசிங் ரெயின் ஆர் ஃப்ரீசிங் ஸ்னோன்ற டைமில் எடுத்த வீடியோஸுங்க இது. பார்த்திங்கன்னா ரெயின் வந்து ஐஸ் க்யூப்ஸாக கொட்டுது. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ஸுங்க. இந்த டைமில் மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டுருவாங்க. டிரைவிங் ரொம்ப கஷ்டம் இது இருக்க டைமில். பட் எப்பயாவது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இந்த மாதிரி ஆகும் வின்டரில். ஸோ இட்ஸ் ஓகே. இந்த ஸ்னோ வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனடாவில் வின்டர் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.